வணக்கம் அன்பர்களே. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய விவாதப் பொருளா இருக்கிற ஒரு தலைப்பை பற்றித்தான் நாம பேசப் போறோம். திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கலாமா? அவர் ஒரு சனாதன துறவியா? இந்த கேள்விக்கு உணர்ச்சி வசப்படாம வரலாற்று பூர்வமா நடுநிலையா இந்த வீடியோல விடை தேடப் போறோம். வாருங்கள் காணொளிக்குள் சென்று திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிப்பது ஏற்புடையதா என்று அலசி ஆராய்வோம். நம்ம வள்ளுவர் சொன்ன ஒரு அருமையா குரலோடவே இந்த வீடியோவை தொடங்கலாம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அதாவது, ஒரு தராசு எப்படி எந்த பக்கமும் சாயாம நடுநிலையா இருக்குமோ, அதே போல நாமளும் எந்த பக்கமும் சாயாம நடுநிலையான வரலாற்று பார்வையோடு இந்த சர்ச்சையை அணுகப் போறோம். பொதுவெளியில பலரும் பலவிதமா பேசலாம். ஆனா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்? எப்பொருள் யார் யார்வாய்க் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் எதைச் சொன்னாலும் அதோட உண்மையான பின்னணியை, மெய்ப்பொருளை ஆராய்ந்து பார்க்கிறதுதான் புத்திசாலித்தனம். முதல்ல, இந்து மதவாதிகள் சொல்லக்கூடிய சனாதன தர்மமும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற அறமும் ஒன்றுதானா? இல்லவே இல்லை. இங்க நாம ஒரு 4 முக்கியமான தத்துவ வேறுபாடுகளை புரிஞ்சுக்கணும். இரண்டுக்கும் இடையில தனிமனித ஒழுக்கம் சார்ந்த பல ஒற்றுமைகள் இருக்கு. வாய்மை, இன்னா செய்யாமை, ஈகை போன்ற நன்னெறிகளை இரண்டுமே பொதுவா பேசுது. ஆனா அதன் உள்ளடக்க கோட்பாடுகள்ல மலைக்கும் மடுவுக்குமான 4 முக்கிய வித்தியாசங்கள் இருக்கு. அதை என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புபவர்கள் இணைக்கப்பட்டுள்ள யூடியூப் வீடியோ இணைப்பு முகவரியில் முழு வீடியோ காணுங்கள். வணக்கம் அன்பர்களே. நான் என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன் பேசுகிறேன். இது என சமுதாய அலசல். சனாதனத்திற்கும் வள்ளுவத்திற்கும் இடையில் கோட்பாட்டளவில் உள்ள முக்கியமான 4 வேறுபாடுகள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சின்னதா ஒரு பாடல் காணொளி காணலாமா? அதை பார்த்துவிட்டு பிறகு பேசுவோம். எல்லோரையும் சமமாய் நினைத்து எவருக்கும் தீர்மை செய்யாது எல்லோருக்கும் அன்பு காட்டி வாழும் மனிதர்கள் உயர்ந்தோர் மாறானவர் மற்றோர் எனலாம். பாடல் பார்த்தீர்களா? சரி, வாருங்கள். காவிக்குள் அடங்குவாரா திருவள்ளுவர் என்பதை பற்றி அலசி ஆராய்வோம். சனாதத்திற்கும் வள்ளுவத்திற்கும் இடையில் கோட்பாட்டளவில் உள்ள முக்கியமான 4 வேறுபாடுகள் உள்ளதாக சொன்னேன். அது என்ன தெரியுமா? முதலாவது வேறுபாடு பிறப்பு மற்றும் சமத்துவம். சனாதன தர்மம் மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் 4 இனங்களா, அதாவது பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரன்னு பிரிச்சு பார்க்குது. ஆனா வள்ளுவமோ பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு பிறப்பால் மனிதர்கள் எல்லாரும் சமம்னு முழங்குது. செய்யும் தொழிலால் மட்டுமே வேறுபாடே தவிர பிறப்பால் இல்லை என்கிறது வள்ளுவம். இரண்டாவது வேறுபாடு கடமைகளின் தன்மை. சனாதனத்துல ஒருவருடைய தர்மம் அல்லது கடமை என்பது அவர் பிறந்துள்ள சாதி அல்லது வர்ணத்தின் அடிப்படையில் மாறுபடும். இதை குலதர்மம் அல்லது சுவதர்மம்னு சொல்வாங்க. ஆனா வள்ளுவர் காட்டும் அறமோ அரசன் முதல் சாதாரண குடிமகன் வரை ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் பொதுவானது. அதனால்தான் அது உலகப் பொதுமறை. மூன்றாவது வேறுபாடு சடங்குகளும் ஆன்மீகமும். சனாதன தர்மம் யாகங்கள், வேத வேள்விகள் மற்றும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான சடங்குகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் தருது. ஆனா வள்ளுவ அறமோ சடங்குகளை விட மனத்தூய்மை, ஒழுக்கம் மற்றும் பகுத்தறிவுக்கே முதலிடம் தருது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் என்கிறது திருக்குறள். நான்காவது வேறுபாடு நீதி செலுத்துதல். பண்டைய சனாதன நூல்களின்படி ஒரு தவறுக்கு தரப்படும் தண்டனை என்பது அதைச் செய்தவர் எந்த வர்ணத்தை சேர்ந்தவரோ அதன் அடிப்படையில் மாறுபடலாம். ஆனா வள்ளுவர் காட்டும் செங்கோல் ஆட்சியோ நீதி செலுத்துவதில் அரசன் எந்த பாகுபாடும் இல்லாமல் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. இங்க நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். வள்ளுவ அறம் என்பது முற்றிலும் பொதுவான அறம் சார்ந்த நன்னெறிகள் மட்டுமே. ஆனா சனாதன தர்மம் என்பது வர்ணாசிரம கோட்பாடுகள் பிளஸ் பொதுவான அறம் சார்ந்த நன்னெறிகள் கலந்தது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, சனாதனத்தில இருந்து வர்ணாசிரம கோட்பாடுகளை, அதாவது
பிறப்பின் அடிப்படையிலான இந்த சாதி படிநிலைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கிட்டோம்னா அதை நாம எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய என்றும் உள்ள நிலையான அறமா கருதலாம். சனாத தர்மத்தில் உள்ள வர்ணாசிரம அடிப்படையிலான பிறப்பு வேறுபாடுகளை வெளிப்படையாக விலக்கி மனித சமத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் சனாதனத்தின் பல அறநெறி கூறுகள் வள்ளுவ அறத்திற்கு மிகவும் நெருக்கமாக வரக்கூடும். ஆனா இங்கதான் ஒரு $1,000,000 கேள்வி எழுகுது. இன்றைய சனாதனவாதிகள் நாங்க வர்ணாசிரமத்தை எங்களோட நிலையான தர்மத்தில இருந்து அதிகாரப்பூர்வமா வெளிப்படையா நீக்கிட்டோம் அப்படின்னு அறிவிப்பார்களா? வர்ணாசிரம கோட்பாடு நீங்கிய தர்மம்தான் எங்களோட சனாதனம் என்று அவங்களால தைரியமா சொல்ல முடியுமா? அப்படி அவங்க சொல்லாத வரைக்கும் சனாதனமும் வள்ளுவ அறமும் ஒருபோதும் ஒன்றாக முடியாது. அடுத்ததா, துறவிகள் எல்லாரும் காவிதானே அணிவாங்க, அப்புறம் ஏன் வள்ளுவருக்கு காவி அணிவிக்க கூடாது அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. இங்கதான் நாம ஆடை வரலாற்றை பார்க்கணும். இந்திய துணை கண்டத்தோட வடபகுதியில இருந்த வேதகால ஆரிய அல்லது சனாதன மரபில்தான் அக்னி மற்றும் சந்நியாசத்தின் அடையாளமா காவி உடை அணியும் வழக்கம் இருந்தது. ஆனா நம்ம தமிழ்நாட்டு ஆன்மீக மரபு முற்றிலும் வேறானது. தமிழ்நாட்டுல வாழ்ந்த 63 நாயன்மார்களாகட்டும் 12 ஆழ்வார்களாகட்டும் அவங்க யாரும் காவி உடை அணியல. அவங்க இல்லறத்திலோ துறவரத்திலோ இருந்தப்போ தூய்மையின் அடையாளமா வெள்ளை ஆடையைத்தான் உடுத்தினாங்க. 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் கூட வெள்ளை ஆடைதான் அணிஞ்சார். தமிழர்களோட பாரம்பரிய ஆடையே பருத்தியால் நெய்யப்பட்ட வெள்ளை வேஷ்டிதான். அப்போ நெசவுத் தொழில் செஞ்சு வாசுகி அம்மையாரோடு இல்லற ஞானியா வாழ்ந்த திருவள்ளுவர் நம்ம தமிழ்நாட்டு ஆடை மரபுப்படி வெள்ளை ஆடை அணிஞ்சிருந்தார்னு சொல்றதுதானே தர்க்கரீதியா சரியா இருக்க முடியும். அதை விட்டுட்டு வடநாட்டு சந்நியாச மரபோட அடையாளமான காவி உடையை அவர் மீது திணிக்க பார்ப்பது அவரோட உலகளாவிய பொதுத்தன்மையை ஒரு குறிப்பிட்ட மத வட்டத்துக்குள்ள சுருக்கிற முயற்சிதானே. தமிழக அரசால் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் படத்துல அவர் எந்தவித சமய அடையாளமும் இல்லாம தூய்மையான வெள்ளை ஆடையில தான் காட்சியளிக்கிறார். கிறிஸ்தவ அறிஞர்களான ஜி.யு. போப், வீரமா முனிவர்ல இருந்து பல இஸ்லாமிய தமிழறிஞர்கள் வரை எல்லாரும் வள்ளுவரை தங்களுக்கு பொதுவான ஒரு உலக் பேராசானா அறிவின் அடையாளமாகத்தான் நெஞ்சார போற்றுகிறார்கள். அவங்க யாரும் அவை தங்கள் மத வழிபாட்டுத் தலங்கள்ல வச்சு தெய்வமா கும்பிடலனாலும் அவரோட கருத்துக்களை நெஞ்சார மதிக்கிறாங்க. அவர்கள் ஏக கடவுள், உருவமற்ற கடவுள் என்ற கோட்பாடுகளை கொண்டுள்ளனர். அவர்கள் கடவுளை தவிர மனிதர்களை அல்லது தெய்வமாக மதிக்க மனிதர்களை தங்கள் ஆலயங்களுக்குள் வைத்து வழிபடுவதில்லை. அது அவர்களுடைய மத கோட்பாடுகள் சார்ந்த விஷயம். ஆனால் இந்து மதத்தில் எத்தனை தெய்வங்களை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் திருவள்ளுவருக்கு நாம் ஒரு சாயம் கொடுத்து நம்மளுடைய தெய்வமாக்கிக் கொள்வது நாம் கொடுக்கும் மரியாதையாக ஒரு மகிழ்ச்சி தரும் செயலாக இருக்கலாம். ஆனால் அவரின் தன்மைக்கும் பெருமைக்கும் இழுக்கு சேர்ப்பதாகும். சமதர்மவாதியாக உலகத்திற்கே ஒரு பொதுமறையை வழங்கிய உன்னத மனிதராக வாழ்ந்த ஒருவரை ஒரு குன்றிலிட்ட விளக்கை குடத்துக்குள் அடைத்து வைப்பது போல் இந்து மத காவி சாயம் பூசி வர்ணாசிரமத்தை கொண்டாடிய சனாதனவாதியாக்கி சிறுமைப்படுத்துவது சிறப்பாயிருக்குமா? ஒருத்திக்கு ஒருவனாக வாழ்ந்த ராமரை பலதாரம் கொண்ட தசரதர் என்று சித்தரிப்பது போல் இருக்கும். தூய ஒளியாக உள்ள வள்ளுவரை ஒரு காவி நிற போர்வைக்குள் போட்டு மூடி இருட்டாக்குவது போல் இருக்கும். ஆதலால் நாம் ஆடையோட நிறத்தை வச்சு அரசியல் பண்ணாமா? திருவள்ளுவர் நமக்கு கத்துக் கொடுத்த அன்பு, ஒழுக்கம், பகுத்தறிவு மற்றும் சமத்துவ கொள்கைகளை நம்ம வாழ்நாள்ல கடைபிடிப்போம். அதுதான் நாம அந்த பேராசானுக்கு செய்கிற உண்மையான மரியாதை. இந்த காணொளி பிடித்து இருந்தால், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்துடுங்கள். ஆரோக்கியமான கருத்துக்களை கூறி ஆதரியுங்கள். இந்த கால் ஒளியை கடைசி வரை கண்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன். அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.